இருக்கக்கூடிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பில் ஆங்கில உச்சரிப்பு சார்ந்த 2 ஒலிகள் சார்ந்த உச்சரிப்பை பார்க்கவிருக்கிறோம். அதாவது நம் தமிழில் உள்ள அ, ஆ, அ, ஆ என்ற 2 ஒலிகளைப் போன்று ஆங்கிலத்திலும் அதே 2 ஒலிகள் இருக்கின்றன. அ, ஆ. இந்த 2 ஒலிகளையும் எந்தெந்த ஆங்கில உயிரெழுத்துக்கள் வொவல்ஸ் எந்தெந்த வொவல்ஸ் இந்த அ ஆ குறில் நெடில் குறில் ஆ நெடில் இந்த ஷார்ட் அண்ட் லாங் வொவல்ஸ் phonimes ஷார்ட் அண்ட் லாங் phonimes எந்தெந்த எழுத்துக்கள் குறிக்கின்றன அது சார்ந்த எடுத்துக்காட்டான ஆங்கில வார்த்தைகளையும் பார்ப்போம். மிக முக்கியமான பகுதி. நீங்க ஆங்கிலத்தை முறையாக உச்சரிக்க வேண்டும் என்றால் இந்த ஆங்கில ஒலிகளை கற்றால்தான் நீங்கள் ஆங்கில வார்த்தைகளை தெளிவாகவும் முறையாகவும் உச்சரிக்க இயலும். வாருங்கள். ஆங்கில ஒலிகள் ப்ரொனன்சியேஷன் ஆஃப் ஆ இதுதான் தமிழ்ல ஆ என்ற ஒலியை குறிக்கிறது. அதே மாதிரி இந்த ஆ என்ற ஒலியை குறிக்கக்கூடிய ஆங்கில குறியீடு ஆ இதுதான். அதே மாதிரி ஆ நெடில் தமிழ் நெடில் ஆ அதே மாதிரி ஆங்கிலத்துல இந்த நெடில் ஒலியை குறிக்கக்கூடிய குறியீடு ஆ பார்த்துக் கொள்ளுங்கள். ஆ ஆ உள்ளே போய் பார்ப்போம். இது கம்பேரிஷனா ஆ அண்ட் ஆ இந்த 2 ஒலிகளும் ஒப்பிட்டு உங்களுக்கு எடுத்துக்காட்டு தருகிறேன். படக்காட்சி 238 நாள் 24/2/2024 English pronunciation ஆங்கில உச்சரிப்பு. A comparison of the two phonemes of a, a, a family. a, a இந்த அந்த ஒலியில் இந்த ஆ குடும்பத்தைச் சேர்ந்த 2 ஒலிகள். குறில் ஆ நெடில் ஆ பாருங்கள். ஆ தமிழில் அதேதான் ஆ நெடில் ஆ ஆ இது ஷார்ட் வவல் இது லாங் வவல் ஆ ஆ ஆ இந்த 2 ஒலிகளையும் ஆங்கில ஒலிகளையும் எந்தெந்த எழுத்துக்கள் குறிக்கின்றன பட்டியலிட்டு இருக்கிறேன் பாருங்கள். 1 ஆ என்ற ஒலியை ஊ அதாவது கேபிட்டல் ஸ்மால் என்னும் எழுத்து பெரும்பாலும் என்ற எழுத்து குறிக்கிறது. அதாவது இந்த ஆ என்ற ஒலியை ஊ அதாவது யூ அப்படிங்கிற ஆங்கில எழுத்து இருக்கு இல்லையா இந்த யூ என்னும் ஆங்கில எழுத்து பெரும்பாலும் குறிக்கிறது. இந்த யூங்கிற எழுத்து தான் பெரும்பாலும் இந்த ஆ என்ற ஒலியை ஆங்கில வார்த்தைகளில் குறிக்கின்றது. 2 அது பின்னாடி எக்ஸாம்பிள் தர்றேன். 2 ஆ இந்த ஆ என்ற ஒலியை ஓ என்னும் எழுத்து சில இடங்களில் குறிக்கிறது. இந்த யூ அப்படிங்கக்கூடிய எழுத்து பெரும்பாலும் குறிக்கிறது. இந்த ஓ என்கின்ற எழுத்து சில இடங்களில் குறிக்கிறது. அடுத்து 3வதாக ஓ யூ என்ற 2 எழுத்துக்களும் சேர்ந்து சில இடங்களில் இந்த ஆ என்ற ஒலியை குறிக்கிறது. அப்ப இந்த ஆ என்ற ஆங்கில ஒலியை யூ பெரும்பாலான இடங்களில் குறிக்கிறது. ஓ சில இடங்களில் குறிக்கிறது. ஓ யூவும் சில இடங்களில் குறிக்கிறது. அப்ப இந்த குறில் ஆ என்ற குறில் எந்தெந்த எக்களை உங்களுக்கு விளக்க தருகிறேன். யூ குறிக்குது, ஓ குறிக்குது, ஓ யூ குறிக்குது. இதுல பெரும்பாலும் யூ தான் அதிக இடங்களில் குறிக்கின்றது. அப்புறம் நெடில் ஆ ஆவண்ணா இருக்கு. அது மாதிரி தமிழ்ல ஆவண்ணா இருக்கிற மாதிரி ஆங்கிலத்துல ஆ அதை குறிக்கக்கூடிய குறி வந்து இது.
இதை என்னென்ன எழுத்து குறிக்குதுன்னு பாருங்க. அதுக்கு 3 எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறேன். ஆ என்ற ஒலியை ஏஆர் 2 எழுத்தும் சேர்ந்து இருக்கணும். இந்த 2 எழுத்தும் சேர்ந்து பெரும்பான்மையான இடங்களில் குறிக்கின்றது. இரண்டாவதாக ஏய்க்கு பின்னால் எஸ் வந்தால், ஏய்க்கு பின்னால் எஸ் வந்தால் இந்த ஆ என்ற ஒலியை குறிக்கின்றது. மூன்றாவதாக ஏயு சில இடங்கள், ஏயு என்று 2 எழுத்துக்களும் சேர்ந்து சில இடங்களில் குறிக்கிறது. அப்போ ஆவண்ணா என்ற ஒலியை ஆவண்ணா என்ற ஒலியை ஆங்கில வார்த்தைகளில் ஒன்லி ஏய் ஆர் 2 ஏய் ஆர் 2 சேர்ந்து பெரும்பான்மையான இடங்களில் குறிக்கிறது. அப்புறம் ஏய்க்கு அடுத்து எஸ், ஏய்க்கு அடுத்து பின்னாடி எஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது சில இடங்களில் குறிக்கிறது. அதே மாதிரி ஏய் யூ என்ற 2 எழுத்தும் சேர்ந்திருந்து சில இடங்களில் இந்த ஆவண்ணா என்ற ஒலியை குறிக்கிறது. அப்போ மீண்டும் சொல்லுகிறேன், ஆ என்ற ஒலியை எது குறிக்குது? யூங்கிறது தான் பெரும்பாலும் குறிக்குது. யூ என்ற எழுத்து. சில இடங்களில் ஓ என்ற எழுத்து அந்த ஆ என்ற ஒலியை குறிக்கிறது. இன்னும் சில இடங்களில் ஓ சில இடங்களில் குறிக்கிறது. ஆவண்ணா ஆ என்ற ஒலியை இதற்கு ஏஆர் பெரும்பாலும் ஏஆர் 2 எழுத்தும் சேர்ந்து பெரும்பான்மையான இடங்களில் குறிக்கிறது. அப்புறம் ஏய்க்கு பின்னால் எஸ் வந்தா சில இடங்களில் அந்த ஆ என்ற ஒலியை குறிக்கிறது. மூன்றாவதாக ஏயு என்ற 2 எழுத்தும் சேர்ந்து இருந்து சில இடங்களில் குறிக்கிறது. ஆவண்ணா ஒலியை குறிக்கிறது. இங்க பாருங்க, ஒரு இந்த ஏ என்ற எழுத்து இந்த ஆ என்ற ஒலியை எந்த இடத்திலும் குறிப்பதில்லை. அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆங்கிலத்தில் ஏய் என்ற எழுத்து எந்த இடத்திலும் ஆ என்ற ஆங்கில ஒலியை குறிப்பதில்லை. மறந்து விடாதீர்கள். பாருங்க, முதல்ல நான் ஒவ்வொன்றுக்கு 3 கொடுத்திருக்கேன். பாருங்க, ஆ என்ற ஒலியை யூ என்ற எழுத்து பெரும்பான்மையான இடங்களில் குறிக்கிறது. அதே மாதிரி ஆவண்ணா என்ற ஒலியை ஏ ஆர் என்ற 2 எழுத்துக்களும் பெரும்பான்மையான இடங்களில் குறிக்கின்றன. பாருங்க, இப் ஆ பா இஸ் பஸ். இப் ஆ பா இஸ் பஸ். இப் ஆ பா ஏஆர். பாருங்க, இதுல பூராமே ஏஆர் ஆகும். இங்க பூராமே கொடுத்துருக்கு, பூராமே யுவா வரும். இப் ஆ பா இஸ் பஸ். இப் ஆ பா இக் ஆ கா இட் கட். இக் ஆ கா கார்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கா. இட் ஆ டா இக் டக். இட் ஆ டா இக் டாக். இக் ஆ கா இன் கன். இக் ஆ கா இப் கா. இஹ் ஆ ஹா இட் ஹட். இஹ் ஆ ஹா இம் ஹாம். இஜ் ஆ ஜா இஜ் ஆ ஜா இஜ் ஜட்ஜ், நாட் ஜட்ஜ், ஜட்ஜ். இஜ் ஆ ஜா. இக் ஆ தா இங் தங் ஃபு கங் ஃபு. இக் ஆ கா
இட் காட். இல் ஆ லா இக் லக். இல் ஆ லா இக் லாக். இம் ஆ மா இக் மக். இம் ஆ இக் மாக். இன் ஆ நா இல் நல். நா இல் நல். இன் ஆ நா இம் நா. நா இம் நா. இப் ஆ பா இன் பன். பா இன் பன். பா இப் ஆ பா இட் பாட். பா இட் பாட். இர் ஆ ரா இன் ரன். ரா இன் ரன். இஷ் ஆ ஷா ஷா இட் ஷட். ஷா ஷா இட் ஷட். இஷ் ஆ ஷா இட் ஷா. இட் ஆ ஷா இக் டக். டா இக் டக். டா இட் ஆ டா இன் டான். டா இன் டான். இப் ஆ பா இன் பன். பா இன் பன். இப் ஆ பா இட் பாட். பா இட் பாட். ஆ இன் அங். இக் அ இல் கல் அங்கல். ஆ இன் இட் ஆண்ட். ஆ இன் இட் ஆண்ட். ஆ இன்ட் ஆண்ட். இவ் ஆ வான். இல் வல். இக் அ க இக் அ க வல்க. வா இல் வல் இக் அ க வல்க. இவ் ஆ வா வா. இன் இன் ஈ நீ. இஷ் நிஷ். வா நிஷ் வானிஷ். நம்ம வார்னிஷ் அப்படிங்கிறோம்ல வானிஷ். இ ஆ யா இக் யக். யா இக் யக். இ ஆ இ ஆ யா இன் யான். யா இன் யான். மீண்டும் மேலிருந்து பார்ப்ப வாருங்கள். பாருங்க இங்க யூங்கிற எழுத்து எல்லாத்துலயும் பாருங்க இது குறிக்கக்கூடிய ஒலி ஆங்கிற ஒலியை குறிக்குது. பாருங்க இங்க இருக்குது யூ இருக்கு. புஸ் இல்ல இது வந்து பஸ். அப்ப இந்த யூங்கிற ஒலி பூராமே எந்தெந்த இடத்துல குறிக்குது அப்படிங்கிறது காமிச்சிருக்கு. இங்க இந்த ஏ ஆர் ரெண்டு எழுத்தும் சேர்ந்து இந்த ஏ போட்டு ரெண்டு டபிள்யூ போட்டு வச்சிருக்கான். இது வந்து இந்த ஆவண்ணாங்கிற ஒலியை குறிக்கும். இது வந்து ஆ. இது வந்து ஆவண்ணா ஆ ஆ ஆ. மீண்டும் பாருங்கள். பா இஸ் பஸ். பா. கா கட். கா. கார் கிடையாது. கார் தான். நம்ம கார்னு சொல்றோம். கார்னு சொல்லக்கூடாது. நம்ம தமிழ்ல சொல்லும் போது கார்னு சொல்லலாம். ஆனா ஆங்கிலத்துல பேசுகின்ற பொழுது கார்னு தான் சொல்லணும். டா இக் டக்.
டா இக் டாக், கா இம் கன், கா இப் கா, ஹா இட் ஹட், ஹா இம் ஹா, ஜா இச் ஜட்ஜ், நாட் ஜட்ஜ், நம்ம சொல்றோம் ஜட்ஜ்னு சொல்றோம், சொல்லக்கூடாது. ஜட்ஜ், லாட்ஜ், சட்ஜ், ஜா, ஜார் கிடையாது, ஜாவா. கங் ஃபு, கங் ஃபு, கா இக் காட், லா இக் லக், லா இக் லாக், மா இக் மக், மா இக் மாக், நா இல் நல், நா இம் நா, பா இன் பன், பா இன் பாட், ரா இன் ரன். இதுக்கு நெடில் இல்ல, எடுத்துக்காட்டு குடிக்கிறதுக்கு இல்ல மாதிரி. ஷா இக் சட், ஷா இக் ஷா, நம்ம சார் அல்ல, ஷா. டா இக் டக், பா இன் டான், பா இன் பன், பா இன் பாட். அங்கல், அங்கல், நம்ம அங்கிள்னு சொல்றோம் இல்லையா, அங்கல். ஆ இன்ட் ஆண்ட், ஆன்டி, ஆண்ட். வா இல் வல், க, வல்க. வா நீ இஷ், நிஷ், வா நிஷ், வானிஷ். ஜா இக் ஜக், ஜா இன், I mean, யா, not the ஜா, யா இக் யக், யா நெடில், யா இன் யான். அப்போ இங்க இந்த ஆ ஆ இந்த இரண்டு ஒலிகளையும் யூவும் ஏஆருக்கு எப்படி வைக்கிறது பார்த்தோம். இதுதான் அதிகம். அடுத்து மூன்றாவது சொன்ன இந்த ஆங்கிற ஒலியை ஓவும், இந்த ஆவண்ணாங்கிற ஒலியை ஏய் எசும் எவ்வாறு குறிக்கிறது? இங்க பூரா ஓங்கிறது ஆனாவை குறிக்கிறது. இங்க ஏஎஸ் ஆவண்ணாவை குறிக்குது. ஆவண்ணா பாருங்க, பூரம் பாருங்க, ஓவாவே வரும். இக் ஆ கா இம் கம், இக் ஆ கா இஸ் இட் காஸ்ட், இட் ஆ டா இஸ் டஸ், இக் எல் ஆ கிளா, இக் இல் ஆ கிளா இஸ் கிளாஸ். தமிழ்ல அப்படி வராது, ஆங்கிலத்துல மெய்யு சேர்த்து வரும் மாதிரி. இஃப் ஆ ஃபா, இஸ்ட் ஃபாஸ்ட், இக் ஆ கா இஸ்ட் காஸ்ட், ஹா ஐ மீன் இக் ஆ ஹா இன் ஹன், இக் ஆ ஹா இன் ஹன் இ ஹனி, ஹன் இ ஹனி, இக் ஆ ஹா இஸ் ஹாஸ், இல் ஆ இவ், இல் ஆ லா இவ் லவ், இல் ஆ லா இஸ்ட் லாஸ்ட், இம் ஆ மா இன் மன், டி ஐ டி மண்டே. நம்ம மண்டேன்னு சொல்லலாம். அவங்க வரும் மண்டேன்னு தான் அதிகமா சொல்றாங்க. மண்டே, மண்டே, நம்ம மண்டேன்னு 3 சொல்லி வச்சு சொல்றோம். மண்டே. இம் ஆ மா இஸ் மாஸ், இன் ஆ நா இன் நன், இன் ஆ நா
இஸ் நாஸ். இட் ஈ டி நாஸ்டி. இப் ஆ இம் பம். அ இல் எல் பம்மல். இப் ஆ பா இஸ் பாஸ். இர் ஆ ரா இஸ் ராஸ். இக் அ க இல் கல் ராஸ்கல். இர் ஆ ரா இஸ் ராஸ். இக் அ இக் அ க இல் கல் ராஸ்கல். இஸ் ஆ சா இம் சம். இட் ஆ டா இன் டன். இட் ஆ டா இஸ் டாஸ். யூ ஆ வா இஸ் வாஸ்ட். மீண்டும் பாருங்கள். இங்க இந்த ஓங்கிற எழுத்து எப்படி இந்த ஆங்கிற ஒலியை குறிக்குது. இங்க இந்த ஏஎஸ்ங்கிற 2 எழுத்தும் சேர்ந்து இந்த ஆவண்ணா நெடில் என்ற ஒலியை எவ்வாறு குறிக்கிறது. மீண்டும் ஒரு முறை வாசனம் பாருங்க. கா இம் கம். கா இஸ்ட் காஸ்ட். டா இஸ் டஸ். கிளா இஸ் கிளாஸ். ஃபா இஸ்ட் ஃபாஸ்ட். கா இஸ்ட் காஸ். கன் இ ஹனி. கா நீ இது ஆங்கிலத்துல வந்து இப்படித்தான் படிக்க முடியும். தமிழ் ஹன் இ ஹனி. ஹாஸ் இஸ் ஹாஸ். லா யூ லவ். லா இஸ் லாஸ்ட். மா இன் மன். டி மண்டி. மண்டேன்னு நம்ம சொல்லுவோம். மண்டே மண்டே. மா இஸ் மாஸ்க். நா இன் நன். நா இஸ் நாஸ் டி நாஸ்டி. பம் எல் பம்மல். பாஸ். பா இஸ் பாஸ். ரா இஸ் ராஸ். க இல் கல் ராஸ்கல். சா இம் சம். டா இன் டன். டா இஸ் டாஸ்க். வா இஸ்ட் வாஸ்ட். அப்ப 2 பார்ட் பாருங்க. இங்க யூ ஆனா ஆங்கிற ஒலியை குறிக்குது. இங்க ஏஆ ஆவண்ணாங்கிற ஒலியை குறிக்கிறது. இங்க ஓ வந்து ஆங்கிற ஒலியை குறிக்கிறது. இங்க ஏஎஸ் வந்து ஆவண்ணா ஆவண்ணாங்கிற ஒலியை குறிக்கிறது. அடுத்து 3வது பார்ட் பாருங்க. இங்க பாருங்க. இந்த ஓயு அப்படிங்கிற 2 எழுத்து சில இடங்கள்ல இந்த ஆங்கிற ஒலியை குறிக்கிறது. அதே மாதிரி ஏயு சில இடங்கள்ல வந்து ஆவண்ணா ஒலியை குறிக்கிறது. பாருங்க. இப் ஆ ஆ இப் தப். அ இல் எல் கப்பல். நம்ம கப்பல்னு சொல்றோம். கப்பல். இங்க ஆவண்ணா பாருங்க. ஏயு. இக் ஆ கா இஃப். இந்த சிஹெச் இஃப்ங்கிற ஒலியை குறிக்குது. கா இஃப் காஃப். இட் ஆ டா இப் டப். அ இல் எல் டப் எல் டபல். நம்ம டபுள்ங்கிறோம். டபல் டபல். லா இல் ஆ லா இஃப் லா. இட் ஆ டா இச் டச். டா இச் டச். இட் ஆர் டா இஃப் டஃப். என்ன எல்லாம் இது பார்ப்போம். ஆனா கொஞ்சம் நம்ம உச்சரிக்கும் போது கொஞ்சம் அழகாக பார்க்கணும் பாருங்க. கப் எல் கப்பல். கா இஃப் கா காஃப். டப் எல் டபல். லா இஃப் லாஃப். டா இச் டச். டா இஃப் டஃப். இப்போ 3 ஆங்கிற ஒலிய யூ குறிக்குது.
ஓ குறிக்குது, ஓயு குறிக்குது. ஆவண்ணாங்கிற ஒலிய ஏஆர் குறிக்குது பார்த்திருக்கோம். ஐ மீன் ஏஎஸ், எஸ், எஸ். ஆவண்ணாங்கிற ஒலிய ஏஆர் குறிக்குது, ஏஎஸ் குறிக்குது, ஏயு குறிக்குது. ஆவண்ணாங்கிற ஒலிய. உங்களுக்கு எடுத்துக்கீங்க. அதாவது ஓரளவுக்கு எடுத்துக்காட்டு அதிகமான வார்த்தைகள் இருக்கு. நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டை மட்டும் சிறத கொடுத்திருக்கிறேன். அடுத்து பாருங்க மேலும் அன்பு மாணவ செல்வங்களே, இப்ப இந்த ஆவண்ணா ஆங்கிலத்துல ஆ இதை எந்தெந்த எழுத்துக்கள் குறிக்கிற ஒலிய குறிக்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்து நீங்க இப்ப இந்த இதுல இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஆ ஆ ஆங்கிற குறில் ஆவண்ணாங்கிற நெடில் ஆ பார்த்துக்கோங்க. இது ஆ, இது ஆ. இந்த இரண்டு ஒலிகளும் இங்க பாரு. இப்போ இந்த ஆ ஆ இந்த இரண்டு ஒலிகளையும் நேரடியாக குறிப்பதற்கு ஆங்கில எழுத்துக்கள் இல்லை. ஆ ஆ குறில் நடில் ஆ இந்த இரண்டு ஒலிகளையும் குறிப்பதற்கு ஆங்கில எழுத்துக்கள் இல்லை. 26 எழுத்துக்களில் இந்த ஆங்கில 2 ஒலிகளையும் நேரடியாக குறிப்பதற்கு எழுத்துக்கள் இல்லை. அதனாலதான் இங்கு 3 எழுத்து யு, ஓ, ஓயு குறில. அதனால நெடில குறிக்கிறதுக்கு ஏஆர், ஏஎஸ், ஏயு இந்த நெடில குறிக்கிறதுக்கு. இப்போ அப்போ இந்த நெடிலையும் குறிலையும் நெடிலையும் குறிப்பதற்கு ஆ ஆ ஆங்கில எழுத்துக்கள் இல்லை. அப்படி என்றால் நாம் இப்ப தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் நாம் எழுத வேண்டும். அங்க பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை? இந்த ஆவண்ணா இந்த ரெண்டையும் தமிழ்ல இருந்து தமிழ் பெயர்கள் ஆங்கிலத்தில் எழுதும் போது என்னென்ன பிரச்சனைகள் எழுகின்றன? நாம் எழுதுகின்றது முறையாக எழுதுகின்றோமோ தவறாக எழுதுகின்றோம்? தவறாகத்தான் எழுதுகிறோம். அதற்கு கீழே எடுத்துக்காட்டுகளை தருகிறேன். அதற்கப்புறம் என்னுடைய பரிந்துரையை தருகிறேன். பாருங்க, இந்த ஆனா ஆவண்ணா 2 ஒலிகளையும் குறிப்பதற்கு ஆங்கில எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வவல்ஸ் இல்லை. ஆனா இப்போ இந்த ஆனா அவனை 2யும் குறிக்கிறது கிடையாது. ஆனா இந்த ஆ குறில் இருக்கு இல்லையா? ஆ அப்படிங்கிற ஒலியை இந்த ஒலியை அப்படிங்கிற ஒலியை குறிப்பதற்கு உலகம் பூரா அந்த எல்லா மொழிகளிலும் ஆங்கிற ஒலி இருக்கிறது. இந்த என்கின்ற குறில் ஒலியை குறிப்பதற்கு ஏய் ஆங்கில எழுத்து ஏய் இருக்கு இல்லையா? அது பேர் ஏ கிடையாது. ஏய். அந்த ஏய் என்ற எழுத்தை உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறார்கள். அதை முதலில் பார்த்துவிடுவோம். பாருங்கள். உலகம் முழுவதும் அந்த ஆ என்ற ஒலியை குறிலை குறிப்பதற்கு ஏய் என்ற எழுத்தை பயன்படுத்துகிறார்கள். இங்க பாருங்க. அன்னம் நான் அதை சொல்றேன். அன்னம் ஆ நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆ இன் நா இம் இது பாருங்க. ஆ இன் ஏற்கனவே உங்களுக்கு வரா. ஆ இன் அன் இன் ஆ நா இம் நம் அன் நம் அன்னம் நம்ம இந்த இந்த இன்ன அன்னம் இருக்கு இல்லையா? இந்த நம்ம 2 சுழி இன்னெல்லாம் கிடையாது. அதாவது ரன்னகரம் இல்ல. இது தன்னகரம். இங்க பாருங்க. அன்னம் ஆ இன் நா இம் அன்னம். நம்ம இப்படி எழுதுறோம். இந்த இந்த அன்னம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைய தமிழ் பெயரை ஆங்கிலத்தில் இப்படித்தான் எழுதுறோம். அதுக்காக தமிழ் தெரியாதவர்கள் உச்சரிக்கின்ற பொழுது எப்படி உச்சரிப்பார்கள் என்றால் அண்ணா இன் இந்த தன்னகரம், டன்னகரம், ரன்னகரம் இந்த 3 உங்களுக்கு இப்ப நாங்க தனியாக காண்பிக்கிறேன். முதலில் இதை முடித்து கொண்டு பின்பு உங்களுக்கு காமிக்கிறேன். அன்னம் அதே மாதிரி பாருங்க. செல்வம் செல்வம்னு தான் நம்ம எழுதணும். செல்வம்னு தான் எழுதணும். ஆனா நம்ம எழுதுறோம் எஸ் போட்டு எழுதுறோம். செல்வம் அதுக்கு அதனுடைய உச்சரிப்பு பாருங்க.
இஸ், ஏ, சே, இல், செல், இவ், ஆ, வா, இம், செல்வம். இங்க பாருங்க, செல்வம். இப்படித்தான் நம்ம எஸ் போட்டு எழுதும்போது செல்வம், செல்வம்னு நம்ம எழுதல. இந்த இஸ்ங்கிற வார்த்தை தமிழ்ல கிடையாது. இஸ்ங்கிற ஒலி தமிழ்ல கிடையாது. செல்வம். இங்க மதுரை இப்படி எழுதுறோம். இங்க டி, டி போடுறாங்க. டி போடாதீங்க. முற்றிலும் தவறு. மதுரை. இங்க பாருங்க. மத், ஊ, ரை. மதுரை. கரெக்டா இது. மத், இம், ஆ, மா, இத், மத், து, ரை, மதுரை. ஆங்கிலத்துல இதை உச்சரிக்கும் போது அவங்க இப்படித்தான் வச்சிருப்பாங்க சேர்த்து மதுரை. ஆனா சிலபிள் டிவிஷன் இப்படிதான் வரும். மதுரை, மதுரை. தஞ்சை பாருங்க, தஞ்சை இப்படி நம்ம எழுதலாம். இது அங்க பார்க்கும் பாருங்க. இத், ஆ, இன், தன், இச், ஐ, சை, தஞ்சை, தஞ்சை, தஞ்சை. நம்ம எப்படிதான் எழுதுறோம். இங்க எழுதும் போது தஞ்சைன்னு தமிழ் எழுதுறோம். ஆனா ஆங்கிலத்துல எழுதும் போது இந்த பாருங்க தஞ்சை இப்படிதான் எழுதுறாங்க. இதனுடைய உச்சரிப்பு என்னன்னு இங்க கொடுத்திருக்கிறேன். இதனுடைய தமிழ்ல கொடுத்திருக்கிறேன். தஞ்சை, தஞ்சை. தப்பு. அடுத்து அக்பர். இங்க பாருங்க, அக்பர். ஆ, இக், அக், இப், ஆ, பா, இர், பர். அக்பர். இது கரெக்டா? அக்பர். இந்த ஆங்கில வார்த்தையை கொடுக்குறேன். லண்டன். அந்த ஸ்பெல்லிங்கே வேற. லண்டன். இங்க பாருங்க, அதனுடைய உச்சரிப்பு பாருங்க. இல், ஆ, லா, இன், லன், இட், அ, ட, இன், தென், லண்டன். இங்க பாருங்க, லன், தென், லண்டன். இந்த இந்த மெய் எழுத்துக்கள் பற்றி பின்னாடி கொடுக்கிறேன். இந்த உயிரெழுத்தை முடிச்சுட்டு, ஆனா அவன் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு தனியாக விளக்குகிறேன். அப்போ இங்க பாருங்க, இங்க எல்லாமே வந்து அன்னம். நம்ம இங்க இருக்குது. ஆனா ஆங்கிலத்துல எழுதும் போது இப்படி எழுதுறோம். அன்னம்னு எழுதுறோம். செல்வம்னு தமிழ்ல எழுதி இப்படி எழுதியிருக்கோம். ஆனா ஆங்கிலத்துல வந்து எழுதின உடனே அதை அவங்க எப்படி உச்சரிப்பாங்கன்னா செல்வம்னு உச்சரிப்பாங்க. நம்ம இப்படி எழுதுறோம். ஆனா அது ஆங்கிலத்துல எழுதும்போது இப்படி ஆயிடுது. ஒலி. மதுரை கரெக்டா வந்தது. அப்புறம் தஞ்சைங்கிறத வந்து நம்ம இப்படி எழுதியிருக்கோம். தஞ்சைங்கிற இப்படி எழுதியிருக்கோம். ஆனா ஆங்கிலத்துல எழுதினதுக்கு அப்புறம் அந்த ஒலி எப்படி மாத்துறோம்னா தன், ஜை, தஞ்சை, தஞ்சை. முற்றிலும் தவறு. இங்க வந்து தஞ்சை, தஞ்சை மாறியது. அக்பர் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி லண்டன். இங்க இங்க லண்டன் நம்ம தமிழ் எழுதியிருக்கிறோம். ஆனா அவங்க இந்த அவங்க உண்மையிலே அவங்களுடைய வச்சிருக்கோம்னா லண்டன், லண்டன். முற்றிலும் அவங்களுடையது. அதற்கு பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க. இப்போ இங்க ஆவண்ணாங்கிற ஒலியே என்ன, இந்த ஏங்கிற ஒலியை நம்ம எப்படி எழுதியிருக்கோம். இந்த ஏங்கிற எழுத்தை வச்சு எல்லாத்துலயும் இங்க ஆனாவுக்கு, இங்க வானாவுக்கு, இங்க மானாவுக்கு, இங்க தானாவுக்கு, இங்க ஆவுக்கு, இங்க அது ஆங்கில எழுத்து எழுதி விட்டான். அடுத்து நெடில பார்க்க போறோம் பாருங்க. ஆவண்ணாவுக்கு ஆவண்ணாவில் வரக்கூடிய பெயர்களை நாம் இவ்வாறு எழுதுகிறோம். இங்க பாருங்க, ஆறுமுகம் இப்படி எழுதுறோம். ஆறுமுகம்னு எழுதுறோம். அதுக்கு பாருங்க, ஆங்கிலத்துல பாருங்க. அர், உ, அர், உ, அரு, முக், மூ, முக், அம். அருமுகம். அர், உ, முக், அம். அருமுகம். இப்படித்தான் இப்படி எழுதுனா இதனுடைய உச்சரிப்பு தான். அர், உ, முக், அம். அருமுகம். ஆறுமுகத்தை நம்ம ஆங்கிலத்துல எழுதணும் போது அதை எப்படி உச்சரிப்பாங்க? அறுமுகம் என்று உச்சரிப்பார்கள். அடுத்து பாருங்கள். அண்ணா. இங்க பாருங்க. ஏஎன் இதான் நம்ம போடுறோம். அதனுடைய உச்சரிப்பு என்னன்னா ஆ, இன், அன், இன், ஆ, நா. இங்க பாருங்க, அண்ண, அண்ண. நம்ம அண்ணான்னு எழுதியிருக்கிறத ஆங்கிலத்துல எழுதுனா அவங்க எப்படி உச்சரிப்பாங்கன்னா
அண்ண. அடுத்து பாருங்க, ஆண்டாள். இங்க இப்படிதான் எழுதுறோம். இங்க பாருங்க, ஆ இன் அன், இட் ஆ டா இல் டல், அண்டல். ஆண்டாள்ங்கிறது நம்ம ஆங்கிலத்துல எழுதின உடனே அது எப்படி உச்சரிப்பாங்க? அண்டல். நீ வேணா ஆண்டாள்னு உச்சரிக்கலாம். அது கூட தெரியாதவங்க இது என்னடா ஏஏடிஏஎல் என்னங்கிறத தட்டு தடுமாறி உச்சரிப்போம். ஆனா வெளிநாட்டு ஆங்கில தமிழ் தெரியாதவர்கள் இதை எப்படி வச்சிருப்பாங்க? அண்டல். அதே மாதிரி தாமரை இப்படி எழுதுறோம். THAMARI. தாமரை இப்படி எழுதுறோம். அது உச்சரிப்பாரு. இத் ஆ இம் தம் ஆ இர் ஐ ரை தமரை தா ம ரை தமரை. தாமரை எப்படி எழுதுறோம்? தமரைன்னு எழுதுறோம். அப்ப அவன் தமிழ் தெரியாத எப்படி உச்சரிப்பான்? தமரைன்னு தான் உச்சரி. தாமரைன்னு உச்சரிக்க மாட்டான். தமரை. அதே மாதிரி பாருங்க, காளி. காளி KALI. இங்க பாருங்க உச்சரி பாருங்க. இக் ஆ கா இல் தல் ஈ கலி கா லி கலி கா லி கலி. ஆங்கிலத்துல இப்படிதான் சிலபிள் டிவிஷன் இருக்கும். கா இல் கல் ஈ தனியா தான் இருக்கும். தமிழ்ல டிவிஷன் வேற, ஆங்கிலத்துல ஒலியை வச்சுதான் அதை பிரிக்கணும். கல் ஈ. அப்போ காளிங்கிறத நம்ம இங்க எழுதும்போது கலி. அதே மாதிரி பாருங்க, வா வாணின்னு தமிழ்ல எழுதுறோம். அங்க பாருங்க பாருங்க, யு ஆ வா இன் ஈ வனி வ நீ வனி. மாறன் எழுதுறோம் பாருங்க. மாறன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு பாருங்க, இம் ஆ மா மா RAN ரன் மரன். இது மாறன்ங்கிறத ஆங்கிலத்தில் மரன் மரன். மா இம் ஆ இர் மர் ஆ இன் மரன். தென் வானதி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் VANATHI. வானதி நம்ம வனதி. இங்க பாருங்க, யூ ஆ இன் வன் ஆ இத் அத் இ தி வனதி. வன் வ ந தி வனதி. வ ந தி வனதி. மாடசாமி. இங்க பாருங்க, மாடசாமி இப்படிதான் எழுதுறோம். இங்க பாருங்க, ஆங்கிலத்துல பாருங்க, இம் ஆ இட் மட் ஏஎஸ் டஸ் ஏஎம் அம் இ ம மா 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 டா சா மீ மடசமி. ம ட ச மீ மடசமி. இதனுடைய இந்த ஆங்கில எழுத்துக்களுடைய உச்சரிப்பு இதுதான். இதனுடைய உச்சரிப்பு தான் இது. மடசமி. மாடசாமின்னு எழுதுறது அங்க எப்படி மடசமி அப்படிதான் உச்சரிப்பாங்க. காரணம் அந்த நெடில் இல்ல. அடுத்து பாருங்க, இடக்கு ஒரு 3 எழுத்துக்கள். ஆவடி. அவடி. இங்க பாருங்க, ஆ இவ் அவ் ஆ இட் அட் இ அ ஆ வட் இ அவடி. ஆ ஆ வா டி அவடி. ஆங்கிலத்துல இப்படித்தான் நான் பிரிச்சிருக்கிறபடிதான் பிரிக்கணும். ஆனா நான் தமிழ்ல பிரிச்சு வந்தேன். அவடி. காரைக்குடி. இங்க பாருங்க, காரைக்குடி. இங்கிட்ட எழுதிட்டு நம்ம நடத்திட்டு இக் ஆ இர் அர் ஐ இக் ஐக் இக் ஊ இட் குட் இ தி க ரை ரை கு டி கரைக்குடி. கரைக்குடி. அடுத்து பாருங்க, நாகை. நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா இன் ஆ இக் நக் ஐ ந கை நகை. நாகை எப்படி இருக்கு? நகை. ஆங்கிலத்தில் நகைன்னு ஆயிடுது.
அப்போ பாருங்க, இந்த நெடில் புரிந்ததுனால, நெடிலுக்கு நம்ம ஆங்கில எழுத்து இல்லாததுனால, குறிலுக்கு ஆய பயன்படுத்திட்டோம். ஏய பயன்படுத்திட்டோம். ஆனா நெடிலுக்கு எழுத்து இல்ல. ஆனாலும் நம்ம எழுதுறது பூரா குறுகித்தான் தமிழ் தெரியாதவங்க உச்சரிப்பாங்க. இங்க நான் சிலருக்கு பாருங்க. இப்போ நான் சொல்ல என்னுடைய என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி குடுக்குறேன். இந்த நெடிலுக்கு எல்லாமே அந்த நம்ம இருக்கு இல்லையா? இருக்கு இல்லையா? ஏய்க்கு பின்னாடி 2 புள்ளிகள வச்சு அவங்க நெடிலுக்கு வந்து இப்படித்தான் குடுத்துருக்காங்க. இதுதான் குறியீடு. ஆங்கில ஒலியியலில் ஆவண்ணாங்கிற ஒலியை குறிக்கக்கூடியது இதுதான். அந்த ஏய்க்கு பின்னாடி 2 புள்ளிய நம்ம வச்சுட்டோம்னா, 2 டாட் வச்சுட்டோம்னா, அது வந்து நெடில் ஆயிடும். அத நம்ம கொண்டு வரணும், அறிமுகப்படுத்தணும். இங்க பாருங்க. அங்க ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா? அறுமுகம்ன்னு இருந்தது இல்லையா? இங்க பாருங்க. ஆ, ரு, உ, கா, கா, இம். ஆறுமுகம். இங்க பாருங்க. ஆ, ரு, மு, அம். ஆறுமுகம். தென் ஆ, இன், நா. இந்த இசட் ஞாபகம் போட்டுக்கணும். இப்ப உங்களுக்கு இப்ப அடுத்த பின்னாடி நான் அந்த தனியாக அதை விளக்குகிறேன். அதாவது மெய்யொலிகளை பத்தி தனியாக விளக்குகிறேன். அண்ணா, ஆ, இன், நா, அண்ணா. ஆ, இன், டா, இல், ஆண்டாள். ஆ, இன், டா, இல், ஆண்டாள். தா, மா, ரை. தா, மா, மா, ரை. தாமரை. காளி. கா, லி. காளி. வா, ணி. வாணி. மா, ரா, இன். மா, ரா, இன். மாறன். வா, நா, தி. வானதி. வா, நா, தி. வானதி. மா, டா, சா, மி. மா, டா, சா, மி. மாடசாமி. ஆ, ஆ, வா, டி. ஆவடி. காரைக்குடி. கா, ரை, ரை, கு, டி. இது எழுத்து. இங்க பாருங்க. இதுதான் உச்சரிப்பு. ஒலி. கா, ரை, குட், இ, டி. காரைக்குடி. நா, கை. இது எழுத்து. ஒலி. நா. இன், ஆ, நா. இக், ஐ, கை. நாகை. அன்பு மாணவ செல்வங்களே, இங்க பாருங்க. அதாவது இந்த நெடிலை எப்படி நம்ம குறியில நம்ம எழுதும்போது அவங்க எப்படி உச்சரிக்காங்க. நெடில நம்ம எப்படி உச்சரிக்க வேண்டும். அதுக்கு அந்த ஏய்க்கு அடுத்து 2 டாட் வச்சோம்னா அது நெடில் ஆயிடும். ஆனா சில இடங்களில் 2 ஏ பயன்படுத்துறாங்க. ஆனா வந்து நம்ம நம்ம பேர் எழுதும்போது பெரும்பாலும் பயன்படுத்தவில்லை. இங்க பாருங்க. இந்த நான் காண்பித்த பெயர்களில் இந்த மெய் எழுத்துகளுக்கு சில இதுகளை நான் இங்க குடுத்திருக்கிறேன். இங்க பாருங்க. இதுல இந்த 3 இருக்குது. இது தன்னகரம், இது ரன்னகரம், இது டன்னகரம். பின்னாடி உங்களுக்கு என்ன அந்த 3 பிறப்பிடத்த உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல இந்த தன்னகர ஒலி மட்டும் தான் ஆங்கிலத்துல இருக்கு. இந்த ரன்னகரம், டன்னகரம் ஆங்கிலத்தில் இல்லை. அதே மாரி இந்த 3 இருக்கு பாருங்க. இல், இழ், இள். இது வந்து இல்ங்கிறது வந்து தன்னகர இல். இந்த இள் ரன்னகர இல். இந்த இல் ரன்னகர இல். சிறப்பிலகரம்னு சொல்றோம். இது தன்னகரம். ஈற்று பிறகு இடத்துல தான் இல் தன்னகர இல். இழ் ரன்னகர இல். இழ் சிறப்பிலகரம். அதாவது ரன்னகரம். ரன்னகர இல். இல். இந்த இல்லு தான் இருக்கு. இந்த 2 இல்லு ஆங்கிலத்துல. எனவே அந்த ஆங்கிலத்துல அத குறிப்பதற்கு நான் வேற குறியீடுகளை காண்பித்திருக்கிறேன். அதை இங்கு காண்பித்திருக்கிறேன். இன்னொரு வகுப்புல அதை பற்றி பேசுவோம். அடுத்து பாருங்க. இர், இர். இந்த இர் மெல்லின இர். இது வல்லின இர்.
இந்த வல்லின இந்த எரல வளல இந்த இடையின எருக்கு தான் ஆங்கிலத்துல இந்த ஆறுங்கிறது வந்து இந்த இடையின எரத்தான் குறிக்கும். இந்த மெல்லின எர குறிக்காது. எனவே இந்த மெல்லின இதை குறிக்கிறதுக்கு நான் டிஆரை யூஸ் பண்ணுகிறேன். அதே பாருங்க, இந்த இச் சிஹெச் இந்த இச்ங்கிற ஒலி ஆங்கிலத்தில் இல்லை. நம்ம இஸ்ஸ பயன்படுத்தும் போது அது வடமொழி இந்த ஷாவாகும். அடுத்து இந்த இன்ச்சுங்கிற ஒலி இன்ச்சுங்கிற ஒலியை குறிக்கிறதுக்கு ஆங்கிலத்துல எழுத்து கிடையாது. அதான் நான் வந்து ஜேயை போட்டு எழுதிக்கிட்டு இருக்கோம். ஜே என்ன இச்ச போட்டு எழுதுறோம் அல்ல. இங்க பாருங்க, நான் NCH அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இதை பற்றி தெளிவாக இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். அன்பு மாணவ செல்வங்களே, இதுல முதலில் வந்து நீங்க இதை பத்தி முதலில் ஆ ஆ இந்த குறில் நெடில் இந்த ரெண்டையும் குறிக்கிறதுக்கு ஆங்கில வார்த்தைகளை உச்சரிக்கின்ற பொழுது ஆங்கில வார்த்தைகளில் ஆவை குறிப்பதற்கு அந்த குறியீடு பிங்கிற குறியீடு பிள்ளைகளை மாற்றி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த குறி ஆங்கிற குறி இத யூ குறிக்குது. பெரும்பாலும் ஓ சில இடங்களில குறிக்குது ஆங்கிற ஒலிய. ஓயு சில இடங்களில குறிக்குது. அதே மாதிரி அந்த ஆவண்ணாங்கிற ஒலிய வந்து ஏஆர் அப்படிங்கிற 2 எழுத்தும் சேர்ந்து பெரும்பான்மையான இடங்கள்ல குறிக்குது. அதே மாதிரி ஏஎஸ் 2 சேர்ந்து ஒரு வார்த்தையில வருகின்ற ஏக்கு பின்னாடி எஸ் வரும்போது அந்த ஆங்கிற நெடில குறிக்குது. சில இடங்கள்ல சில இடங்கள்ல ஏயு 2 எழுத்துங்க, அதாவது லா காஃப் அது மாதிரி ஒரு சில இடங்கள்ல ஏயு வந்து ஆவணாவை குறிக்கும். இதை பார்க்க அடுத்து இந்த ஆங்கிற அந்த ஏங்கிற எழுத்து ஆங்கில எழுத்து இருக்கு இல்லையா, இந்த ஏங்கிற எழுத்து ஆங்கிற ஒலிய ஆங்கில வார்த்தையில் எங்கேயும் குறிப்பதில்லை. ஏ என்ற ஆங்கில எழுத்து ஆ என்ற 8 ஒலியை குறிக்குது. ஆனா ஆ என்கின்ற ஒலியை ஏ என்ற எழுத்து குறிப்பதில்லை ஆங்கிலத்தில். ஆனால் பெயர்களை எழுதுகின்ற பொழுது இடத்தின் பெயராக எழுதினாலும் சரி, ஆளுடைய எந்தனுடைய பெயர்களை எழுதுகின்ற பொழுது உலகம் முழுவதும் இந்த ஏயை தான் பயன்படுத்துறாங்க. ஆங்கிற ஒலியை குறிப்பது. அதனால பிரச்சனை இல்லை, அதை எழுதிடலாம். ஆனா ஆவண்ணாங்கிற ஒலியை குறிப்பதற்கு ஆங்கிலத்தில் எழுத்து இல்லை. அதனால நம்ம அந்த ஆங்கிலத்துல ஆவண்ணா நெடில் வரக்கூடிய இடத்துல பூரா நம்ம தமிழ் பேர் எழுதும் போது என்ன செய்யறோம்னா ஏயை போட்டு எழுதுறோம். நெடிலுக்கும் குறிலுக்கும் ஏயை தான் வைக்கிறோம், நெடிலுக்கும் ஏயை தான் வைக்கிறோம். எனவே அந்த குறிலுக்கும் நெடிலுக்கும் ஏயை வைக்கின்ற பொழுது சுருங்கி விடுகிறது. நெடில் வந்து குறிலாகி விடுகிறது. எனவே முற்றிலும் வார்த்தையை ஆங்கில தமிழ் சொற்களே மாறுகின்றன, பொருளும் மாறுகின்றது. எனவே நான் என்ன இப்பொழுது கூறுகிறேன் என்றால், ஆங்கில ஒலியை குறிப்பதற்கு ஏயை போட்டு ரெண்டு குறி வச்சால் அது நெடில். அதே மாதிரி ஏ வரக்கூடிய இடத்தில் எல்லாம் ஏ அடுத்த 2 புள்ளியை நாம் வைப்போம். அதாவது செமிகோலன் சொல்லுவோம், முக்கால் புள்ளி. அதாவது முக்கால் புள்ளியை வைப்போம். நாளடைவில் அது அது கணினி மொழியாக மாறட்டும், மாற்ற முடியும். இப்ப சிறப்புலகரத்துக்கு வந்து SH போட்டு கொண்டு வந்துட்டோம். SH போட்டு சிறப்புலகரத்துக்கு எழுத ஆரம்பிச்சிட்டோம். ஹிந்து போன்ற தமிழ் ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் அதுதான் எழுதுறாங்க. சிறப்புலகரத்துக்கு SH போடுறாங்க. அதே மாதிரி பொதுலகரத்துக்கு, அதாவது 2 லகரம் பொதுலகரம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு நான் என்ன சொல்றேன், ZL போட்டு காமிப்போம். ZL போட்டு பொதுலகரம் ஆகட்டும். அதே மாதிரி ஆவண்ணா அந்த நெடிலுக்கு வந்து ஏக்கு அடுத்து 2 புள்ளி, அதாவது கோலன் வைப்போம். இதை நாம் கணினி மொழியாக்கி நடைமுறைக்கு கொண்டு வரும். ஏன்னா இது நமது மொழி, அது ஆங்கிலத்தில் எழுதும். எனவே இதை குறிப்பாக மீண்டும் மீண்டும் இதை பாருங்கள் அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, கல்வியாளர்களே, என்ன உயிரின் மேலான என் அன்பு மாணவ செல்வங்களே, இந்த ஒலியை இரண்டு ஒலியை அறிமுகப்படுத்துவதுதான் இன்றைய வகுப்பு. ஆனால் ஏற்கனவே முன்னால் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இது வந்து திருப்பகை தான். ஆனா தமிழ் பெயர்களை நெடில் பெயர்களை எழுதுகின்ற பொழுது நாம் எவ்வாறு திண்டாடுகிறோம் என்பதை உங்களுக்கு இங்கு காண்பித்திருக்கிறேன். எனவே நெடில் வருகின்ற இடத்தில் ஏய்க்கு பின்னால் 2 புள்ளி வைத்து நாம் எழுத ஆரம்பிக்கும். நாளடைவில் அதை கணினி மொழியாக்கி விடும்.
அது நம்மளால் கண்டிப்பாக இயலும். அப்பொழுதுதான் நாம் நம்மளுடைய தமிழ் நெடில் அகரத்தில் நம்முடைய நெடில் ஒலியை, அகர நெடில் ஒலியை அப்பொழுதுதான் நாம் நிலைநாட்ட முடியும். பெரியவர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் அன்பு மாணவ செல்வங்களே, இதுவரை எனது பாடத்தை உண்டு கவனித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.